Dear viewers, it's a great thing for me to get associated with you for this small continuous program which is totally designed for summer vacation. As you know very well, COVID-19 is taking its role on the entire universe. Now we are not in a position to conduct within our school campus. In order to have it or in order to enjoy, the students should learn something in this vacation. This program is specially organized. This program will include many events like spoken English, Vedic mathematics, art and craft, like that various clippings will be sent to you daily through our NTN. So now, as a start, today we will have small program connected with spoken English and it will continue for 2-3 days. Again some other program will come and like that you will be having varieties of events connected with this. So today you may be knowing our Sir Isaac Newton School, which is located at Papakoil, which consists of CBSE as well as metric for our public convenience. Now, to start with, spoken English. We have come across many institutions, whoever it is, whatever be the age, in the school or in the college, all we have taught about written English, not spoken English. And moreover, there is a big difference between written English and spoken English. If you start writing anything in English, you can rewrite it, you can erase it, again you can reconstruct it, like that we can do. Whereas in spoken English, once if words comes out of a word, there is no possibility of correction. Sir, I have told you wrongly, please correct it. It is not possible. So, as far as spoken is concerned, we have to be very cautious in using the word, in structuring the sentence and conveying it with more expressive way. Those are all the main factors connected with spoken English. But I don't think that always I will be talking in English. It's an introduction I have told you. But the spoken English I can teach you only through Tamil. Because நான் இங்கிலீஷ் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே இங்கிலீஷில் பேசியிருந்தேன்னா உங்களுக்கு புரியுமா புரியாதாங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு இருந்தாலுமே இதை உங்களிடம் சென்றடைவதற்கு எனக்கு ஒரு மீடியா வேணும் அப்படின்னா அது நிச்சயமாக அது தமிழாக தான் இருக்க முடியும். ஆகையினால நான் தமிழில் தான் நிறையா பேசுவேன். நான் இது வரைக்கும் பேசின ஆங்கிலத்தை பார்த்து நீங்கள் பயந்துட வேண்டாம், டிவியை சேனலை மாற்றிட வேண்டாம். தயவு செஞ்சு நீங்கள் இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க. உங்களுக்கு மிகவும் எளிதாக புரியக்கூடிய வகையில், நீங்கள் மிகவும் எளிதாக பேசக்கூடிய வகையில் இந்த ப்ரோக்ராம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையோடு நான் இதை தொடருகிறேன். சரி, நம்ம தமிழ் நல்லா பேசுகிறோம். தமிழ் பேசக்குள்ள நம்ம சரியாக பேசுகிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அது இப்போ நமக்கு முக்கியம் அல்ல. ஆனால் தமிழ் பேசும்போது சாதாரணமாக நம்ம எத்தனை இங்கிலீஷ் வார்த்தை அல்லது ஆங்கில வார்த்தைகளை கலக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. என்னப்பா ரோடு எப்படி இருக்குது? ரோடு க்ளீனாக இருக்குது சார். பேசுனது 3 வார்த்தை, ஆனால் அதில் 2 வார்த்தை ஆங்கிலம். நம்மளை அறியாமலே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் முழுமையாக ஆங்கிலத்தில் பேசுகிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதை நம்ம இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோம், டோட்டலாக ரிசால்வ் பண்ண போகிறோம். இனிமேல் ஃப்யூச்சரில் பேசுனீங்கன்னா முழுமையாக ஆங்கிலமாக இருக்கணும், இல்லாட்டி முழுமையாக தமிழாக இருக்கணும். ரெண்டையும் கலக்கவே கூடாது நம்ம. அதனால் அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பேசி பேசி பழகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இதை எழுதியோ இல்லை 4 தடவை இம்போசிஷன் எழுதியோ வர்றதல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ். அதனால் லேர்ன் டு ஸ்பீக் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட், இந்த சாப்டனுடைய டாப்பிக்கு. அதனால் வி வில் லேர்ன், பட் ஹவு டு லேர்ன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ நான் லேர்ன் பண்ணோம்னா எனக்கு ஏதாவது ஒரு யுக்தி எனக்கு தெரியணும். அப்போ நான் லிசன் பண்ணணும். எந்த ஒரு மொழியை யார் ஒருவர் நன்றாக கவனிக்கின்றார்களோ அவர்கள் அந்த மொழியை சரளமாக பேசுவார்கள் என்பது உண்மை. ஆனால் சரளமாக அழகாக எழுதுவாராங்கிறது அது 2வது பட்சம். ஆனால் நிச்சயமாக பேச முடியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா லிசனிங் இருக்கணும். ஏன்னா ஒரு கம்யூனிகேஷனில் 4 விதமாக பிரிக்கிறாங்க கம்யூனிகேஷனை: லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங்.
அப்போ அந்த லிசனிங்னு சொல்லக்கூடியது முதல்ல வருது. அந்த லிசனிங் இருந்தால் தான் நீங்கள் கடைசி ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய ரைட்டிங்கு போக முடியும். ஆனால் நம்மலாம் என்ன பண்ணுறோம், ஒரு அந்நிய மொழியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரைட்டிங்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ரைட்டிங் பண்ணுறோம், அப்புறம் ரீட் பண்ணுறோம், அப்புறம் பேசுகிறோம், படிக்கிறோம், அப்புறம் பேசுகிறோம். அதேமாரி ஸ்டெப்பு பின்னடியிலேருந்து போகிறதுனால தான் எந்த ஒரு அந்நிய மொழியுமே நம்மளால் இலகுவாக பேச முடியல. ஆனால் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரைட்டிங்க்கு உங்களுக்கு வேலையே கிடையாது. நம்ம தொடங்கிறது லிசனிங்லேருந்து தான். ஆகையினால ஒவ்வொரு கிழமையும் அல்லது ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் நான் செய்யக்கூடிய சின்ன சின்ன எக்ஸசைஸ் இதையெல்லாம் நீங்கள் கவனித்தாலே போதும். நோட் புக்கெல்லாம் தேவையில்லை. ஒன் ஸ்கொயர் நோட் புக்கு போட்டு 3 பக்கம் அதில் எழுதுறது முக்கியம் அல்ல. ஆனால் உங்களுடைய மனதில் இதை நீங்கள் இருத்தி அன்றாடம் அசை போட்டு மறுபடி நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்கே இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். நானா பேசியது என்றது ஒரு ஆச்சரியக்குரிய தாங்கி நிற்பீர்கள். ஆகவே இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷில் எங்கே ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம், ஒரு குழப்பம் கூட இருக்கலாம். எப்படின்னா, சார் டென்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாமா, நவுன்லேருந்து ஆரம்பிக்கலாமா, வர்புலேருந்து ஆரம்பிக்கலாமா, எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஆனால் கிராமரை நான் இன்றைக்கி தொட்டேன்னா நாளைக்கு நீங்கள் இந்த சேனலை பார்க்க மாட்டீங்க. என்ன இது கிராமர், நான் தான் பள்ளிக்கூடத்தில் படித்து ஓஞ்சி போச்சு, மறுபடியும் சார் வந்து கிராமர் எடுக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோணும். அதனால் கிராமர் இல்லாமல் அன்றாட பேச்சு வழக்கில் உள்ள சில வார்த்தைகள், சில வாக்கியங்களை நாம் கோர்வையாக பார்ப்போம். அதை பயன்படுத்தினாலே உங்களுக்கு அபரிமிதமான ஒரு தைரியம், கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை வளரும். பிறகு நீங்களாகவே நிறைய வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் அமைத்து பேசக்கூடிய ஒரு முறை உங்களுக்கே வந்துடும். அதனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, அன்றாடம் நாம் பல மக்களை சந்திக்கிறோம். அதில் சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, சில பேர் தெரியாத நபர்களாக இருப்பாங்க. தட் இஸ் பீப்புள் நோன் டு மீ, பீப்புள் அன்னோன் டு யூ ஆர் பீப்புள் நோன் டு யூ. இந்த மாதிரி பார்க்கல. இதில் நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம், தெரிந்த மனிதர்களை பற்றி பேசுவோம். தெரியாத மனிதர்கள்ட்ட போய் நீங்கள் போய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்க, அவன் என்ன சொல்லுவான், ஹூ ஆர் யூம்பா. அதனால் அவன்கிட்ட இப்போ நம்ம போய் இந்த கேள்வியை கேட்க வேண்டாம். தெரிந்த நபர்களிடம், பீப்புள் நோன் டு யூ, அவங்கள்ட்ட போய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டோம்னா பதில் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைன் தானே சொன்னீங்க? கரெக்ட். ஃபைன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த ஃபைன் அப்படின்னு நிப்பாட்டுறதை விட அதோட சேர்த்து தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வார்த்தையை நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா கேட்டவங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் மீது அக்கறை செலுத்தி எப்படி நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்ன அந்த நபருக்கும் உள்ளத்திலே ஒரு மகிழ்வு ஏற்படும். ஆகையினால ஃபைன் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டாமல் ஃபைன், தேங்க்யூ அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆக தெரிந்த நபர்களை முதலாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஹவ் ஆர் யூ என்ற ஒரு வினாவை எழுப்பினீர்களேயானால், அவங்க எழுப்புனாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும், ஃபைன், தேங்க்யூ எல்லாம் அவர் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு 4 பேரை பார்க்குறீங்க, திடீர்னு போகிறீங்க, ஹாய் ஹவ் ஆர் யூ, ஃபைன், ஹாய் ஹவ் ஆர் யூ, ஃபைன். எல்லாருமே ஃபைன் ஃபைன்னா ஒரே ஃபைன் போட்டது மாதிரி எல்லார் காதுலையும் ஃபைன் ஃபைன்னு தான் விழும். அதனால் அந்த வார்த்தை இல்லாமல் சில வார்த்தைகளை நாம் மாற்றி பேசுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டால் எக்ஸலண்ட், கிரேட், ஃபேண்டாஸ்டிக், ஃபேபுலஸ், இதே மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. இது எதில் மாற்றி சொன்னாலுமே ரொம்ப கேட்குறவங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். ரெண்டாவது, இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லக்குள்ள ஒரு உணர்ச்சி இருக்கணும், அந்த வார்த்தையில் ஒரு உணர்வு இருக்கணும். எப்படின்னா எக்ஸலண்ட், கிரேட் சொல்லக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப வாய் வலிக்கிறது மாதிரியும் உடல் நோவோடு சொல்கிறது மாதிரியும் அதை சொல்லக்கூடாது. அதில் ஒரு சின்ன ஒரு ஜீவன் இருக்கணும். எக்ஸலண்ட், கிரேட், ஃபேண்டாஸ்டிக், ஃபேபுலஸ் அப்படி நம்ம சொல்லணும். சொல்லி தேங்க்யூ சொன்னோம் அப்படின்னா இட் வில் பி லிட்டில் மோர் கன்வீனியன்ட் அண்ட் இட் வில் பி மோர் ஜாய்ஃபுல் டு கான்வர்ஸ் வித் த பீப்புள். ஸோ இதுதான் இருக்கா அப்படின்னா இதை தாண்டியும் சில வார்த்தைகள் இருக்குது. அமெரிக்கா போனீங்க அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், கூல், ஹவ் ஆர் யூ, கூல்,
அந்த சொல்லக்குள்ளே அந்த உணர்ச்சி அதில் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் கொடுக்கணும். அது பாட்டில் எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ, கூல், அப்படி சொல்லக்கூடாது. கூல் அப்படி நமக்கே கொஞ்சம் உடம்பு நடுங்கிறது மாதிரி இருக்கணும் டெம்பரேச்சர். அந்த மாதிரி ஒரு சில பல விஷயங்களை நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷில் வார்த்தைகளை மாத்திரம் பயன்படுத்தாமல் வார்த்தைகளோடு உணர்வுகளையும் சேர்த்து நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம கேட்டோம், ஹவ் ஆர் யூன்னு கேட்டாங்க, நான் என்ன சொன்னேன், ஃபைன் தேங்க்யூன்னு. உடனே நம்ம என்ன பண்ணணும், அவரை திருப்பி கேட்கணும். அது எப்படி கேட்குறது, அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது என்பதை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ வெரி மச்.